காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ரஜினியை சந்திச்ச ஒரு விஷயத்த ஒரு வாரப்பத்திரிகை இதழ் விமர்சிச்சு பதிவு போட்டிருக்காங்க. அதாவது அவர் பிஜேபியோட சேர போறதாகவும் இதன் மூலமாக மக்களுக்கு செய்தி தெரிவிக்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் என்ன கேக்குறேன், நடிகர் ரஜினி அவர்களே முதல்ல பிஜேபியில போய் சேர்ந்தாரா? இல்ல. அவரை எப்படியாவது அரசியலுக்குள்ள தள்ளி விட்டுடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரொம்ப பிரயத்தனம் பண்ணாங்க. எந்த முயற்சியுமே கை கூடல. கடைசியா அவர் எனக்கு உடம்பு முடியலங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டு வெளியில வந்ததுதான் நம்ம பாக்குறோம். இதுக்கு முன்னாடி அவரை அரசியலுக்கு வந்துட்டேன், இதோ வரப்போறேன், நான் எப்ப வருவேன் எப்படி வருவேன்னு தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல சரியா வந்துருவேன் அப்படின்னு சொன்ன அவருடைய படத்தினுடைய வசனங்களை எல்லாம் நம்பி அவங்களுடைய ரசிகர்கள்லாம் காத்துட்டு இருந்தாங்க, தலைவா வா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவர் கடைசி வரைக்கும் அந்த ஒரு படம் நடிச்சிருக்கிறாரு, அது வெளியாக போகுது அப்படின்னு சொன்னா நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி பேசுவார். பரபரப்பா மக்கள் அந்த படத்தை போய் பார்ப்பாங்க. அடுத்தது அதை பத்தி ஒண்ணுமே இருக்காது. கிட்டத்தட்ட புஸ்வான மாதிரிதான். இன்னும் கேட்டா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களே சொல்லும் போது ரஜினி அவர்களை புஸ்வானம் அது ஒண்ணுமே வெடிக்காது அப்படின்ற மாதிரிதான் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட விமர்சனத்தை எல்லாத்தையுமே நம்ம கேட்டிருக்கோம். இந்த சூழல்ல இவர் போயிட்டு நடிகர் ரஜினி அவர்களை பார்த்ததும் பார்த்ததுனால்தான் இவர் பிஜேபி பக்கம் போக போறார் அப்படின்னு சொல்றதும் ரொம்ப பெரிய ஒரு கேலி கூத்தா தான் நான் பாக்குறேன். ஆரம்பத்துல இருந்தே சீமான் அவர்களினுடைய நிலைப்பாடு எப்படியா இருக்கு? தமிழ் தேசியம்ன்றாரு. சரி, தமிழ் தேசியத்தை நம்ம யாரும் எதிர்க்கல. ஆனா திராவிடத்துக்கு எதிரான ஒரு தமிழ் தேசியம்ன்றாரு. திராவிட கொள்கையினுடைய குழந்தை தான் தமிழ் தேசியம். இந்த நாம் தமிழர் அப்படின்றதே ஆதித்தனார் அவருடைய ஒரு குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. அவருடைய ஒரு தத்துவ குழந்தை, அவருடைய பார்வையில இருந்து உதித்த குழந்தை அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் இவர் அப்படியே முழுசா தனதாக்கி கொண்டார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் உண்டு. இப்ப இந்த சூழல்ல திராவிடத்தினுடைய ஒரு குழந்தையாக இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை இவர் என்ன பண்றாருன்னா பிறப்பின் அடிப்படையில நிர்மாணம் செய்யணும், கட்டமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். பிறப்பின் அடிப்படையில எப்படி நீங்க கட்டமைப்பீங்க? அப்படின்னா உங்களுக்கான சமயம் எது? நீங்க எந்த சமயத்துல இருந்து வந்திருக்கீங்க? நீங்க அப்போது இங்க இருக்கக்கூடிய பழமையான சமயத்தை சார்ந்தவரா? உங்களுடைய உண்மையான பெயர் என்ன? அப்படின்னு நம்ம பல்வேறு கேள்விகளை வச்சா தாக்கு பிடிக்க முடியாது. இன்னொரு பக்கம் இவர் ஆரம்பத்துல என்ன சொன்னார்னா, தமிழச்சியத்தான் நான் கல்யாணம் பண்ணிட்டேன். இப்போ அவருக்கு கல்யாணம் நடந்திருக்கு, ஒரு மகன் பிறந்திருக்கிறான். அப்படின்னா அந்த பெண் ஈழ தமிழச்சியா அப்படின்னு போய் பார்த்தா இல்ல, அந்த பெண் தெலுங்கு பேசக்கூடிய பெண்ணாக இருக்கிறார். நமக்கு தெலுங்கு மேலேயோ மலையாளத்தின் மேலேயோ கன்னடத்தின் மேலேயோ நமக்கு எந்த விதமான வெறுப்பும் கிடையாது. ஏன்னா நம்ம திராவிட குடும்பத்துல அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. தமிழ்ல வடமொழி கலந்த அளவுக்கு ஏற்ப அது வேற வேற மொழிகளாக மாறுச்சு அப்படின்னு தான் பாக்குறோம். அதனால திராவிட மொழி குடும்பத்துலதான் அவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. ஆனா இவர் என்ன பேசுறாருன்னா, அந்த தெலுங்கு பேசுறவங்களையும் மற்றவர்களையும் வேறாக ஒரு அந்நியராக சித்தரிச்சுக்கிட்டே இருக்கிறார் தொடர்ச்சியாக. ஓட்டு அந்நியருக்கு இல்ல அப்படின்னு ஒரு பக்கம் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இவர் இந்த மாதிரி மொழி பேசக்கூடிய திராவிட மொழி குடும்பத்துல இருக்கிறவங்களையே வேறு ஒரு நபராக அந்நியராக சித்தரிச்சு பேசக்கூடிய, பிறப்பின் அடிப்படையில இந்த உரிமை போகணும்னு சொல்ற இடத்துல அவர் என்னைக்கோ பாஜகவோட ஒத்து போயிட்டார். பிறப்பின் அடிப்படையில தான் எல்லாமே அடங்கி இருக்கு அப்படின்னு பேசக்கூடியவங்க யாரு? அதை வைத்து பிரிவுவாத அரசியலை செய்யக்கூடியவர்கள் யாரு அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருக்குமே பட்டவர்த்தனமாக தெரியும். அப்போ இவர் தொடங்கின காலத்துல இருந்து இவருக்கு எதுவா இருக்கு அப்படின்னு சொன்னா, மக்களை ஒன்று கூட்டுவது இவருடைய நோக்கமாக இல்லை. கடைசி வரைக்கும் நான் தனிச்சு இருப்பேன், இன்னைக்குதான் மாநில தகுதியே அந்த கட்சிக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த சூழல்ல இன்னைக்காவது அவர் ஒருங்கிணைஞ்சு செயல்படுறாரா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்போ ஏற்கனவே தாவேகாவினுடைய தலைவரை ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகள் எல்லாம் பேசுறார். அதை போல திராவிடம் தேசியம், தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்றாரு, இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்லாம் பேசுறார். அப்போ இவரால யாரோடையும் ஒருங்கிணைச்சு, அதாவது கொள்கை ரீதியாக ஒருங்கிணைத்து போகக்கூடிய நிலைமையில இவருக்கு இல்ல அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. எங்க மக்களை ஒன்று சேர்க்கணுமோ அதையெல்லாம் வேணும்ட்டே தவற விட்டு அந்த மக்களை எல்லாம் பிரித்து வேலை பார்க்கக்கூடிய வேலையில தான் இவர் இறங்கியிருக்கார். அப்போ இவருக்கும் பிரிவினைவாதத்தை பேசக்கூடிய மற்ற கட்சிகளுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. அதனால இவர் தொடக்கத்துல இருந்தே நாம் தமிழர் கட்சிய இந்த சமூகம் என்னவா பார்த்தது அப்படின்னு சொன்னா, பிஜேபியினுடைய
பி டீம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். பாஜகவினுடைய பி டீம் அப்படின்னு. இவர் என்னமோ நான் இல்லைங்க அப்படின்னு சொன்னாலும், இன்னைக்கு நடிகர் ரஜினி அவர்களை போய் சந்திக்கும் பொழுது என்ன பேசுறாரு அப்படின்னு சொன்னா, சங்கி என்பது வேற ஒண்ணும் கிடையாது, சக தோழன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை இதுவரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு தமிழ் விளக்கத்தை. இப்ப இதுலதான் ஒரு கேள்வி வருது என்னன்னா, சங்கின்னு சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லி அத சிரிச்சுட்டு கடந்துட்டு போயிடுறாரு. ஆனா திராவிடன்னு சொன்னா அது பத்திரிகையாளர் சந்திப்புல வந்து கோவத்துல கொந்தளிக்கிறது நம்ம பாக்குறோம். அப்ப திராவிடத்துக்கு ஒரு பேஸ், சங்கிக்கு ஒரு பேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஸ் அப்படிங்கிறது வெளிப்படுது. அது எப்படி பாக்குறீங்க? இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருச்சு பாருங்க. அப்போ இந்த சங்கி இந்த மாதிரியான வார்த்தைகள் யாருக்கு ஆதரவா இருக்கோ, இது யார வந்து எதிர்க்கணும் அப்படின்னு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்களோ, அதை வந்து எளிமைப்படுத்துவதன் வழியாக அவர்களுக்கு ஆதரவாளராக அவர் மாறிக்கிட்டு இருக்கார். திராவிடம், இந்த தமிழ் மாதிரியான, அப்புறம் சமத்துவம் அப்படின்றதுக்கு வந்து யாரெல்லாம் ஆதரவாக இருக்கிறாங்களோ அவங்க பயன்படுத்தக்கூடிய சொற்களை இவர் வேணும்ட்டு அரசியல் படுத்துவதற்காக அவங்கள இருந்து தான் வந்து வித்தியாசப்பட்டிருக்கிறேன், அவங்கள இருந்து தான் வந்துட்டு வேறுபட்டிருக்கேன், அவங்களுக்கும் எனக்கும் ஒரு பகைமை உணர்வு இருக்கு அப்படின்றத காட்டுவதன் வழியாக இன்னொரு பக்கத்துக்கு நான் உங்க ஆளு அப்படின்றதான் அவர் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறார். அதனால்தான் வந்து கடைசி வரைக்கும் நம்ம இதனுடைய பி டீம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அவர் அங்கேயே போய் சேர போறார் போல இருக்கு. பொதுவா மற்ற கட்சிகளுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுகவினுடைய ஓட்டு வங்கிய பிரிக்கணும். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போதுதான் ஒவ்வொருத்தரையா கொண்டு வந்து இறக்கி பாக்குறாங்க. நடிகர் ரஜினி அவர்களை கொண்டு வந்து இறக்கணும்னு நினைச்சாங்க, முடியல. இப்போ நாடாளுமன்ற தேர்தல்ல கூட சரத்குமார் அவர்களினுடைய கட்சியெல்லாம் தன்னோட ஒன்றிணைச்சுக்கிட்டு அந்த ராதிகா சரத்குமார்னு சொல்லக்கூடிய ஒரு திரை நட்சத்திரத்தை கொண்டு வந்து இறக்குவதன் வழியாக மக்களினுடைய ஓட்டை அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க இல்லையா? அப்போ இன்னொருத்தருடைய முகத்தை வச்சு இன்னொருத்தருடைய தோள்கள்ல சவாரி செய்யக்கூடிய ஒரு கட்சிக்கு இவர் வந்து தொடர்ச்சியாக ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்கார். இவருடைய செயல்பாடுகளும் அப்படித்தான் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த கட்சி, அந்த பிரிவுவாதத்தை பேசக்கூடிய அந்த கட்சி மற்ற திராவிடத்தை பேசக்கூடிய கட்சியினுடைய ஓட்டை பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சதுக்கு ஆதரவாக இவங்க செயல்படுறதா தான் நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். அதனால இவர் வந்து அதுல போய் சேரணும்ன்ற அவசியம் இல்ல. அதுக்கான ஆதரவை இவர் தன்னுடைய கட்சியிலிருந்து தெரிவிப்பதன் வழியாக அதுலதான் இவர் இருக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால இதுக்கு மேல தனியா எதுக்கு போய் சேர்றது? அதுதான் ஓட்டு பிரிக்கக்கூடிய வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு இல்லையா? அதனால இதுக்கு மேல அவர் போனாதான் என்ன, போகாட்டித்தான் என்ன அப்படின்ற ஒரு மனநிலைக்கு மக்கள் எப்பயோ வந்துட்டாங்க. ரஜினி வந்து சந்திச்சதுக்கு அவரை சங்கின்னு சொன்னதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அப்போ நீங்களும் தான் பிரதமரை கூப்பிட்டு, நீங்களும் தான் பாஜகவை சேர்ந்தவங்களை கூப்பிட்டு, நீங்களும் தான் ரஜினிகாந்தை கூப்பிட்டு விழாவெல்லாம் நடத்திருக்கிறீங்க. அப்போ உங்களை எல்லாம் என்னன்னு சொல்றது? முங்கியா, மங்கியா, சொங்கியா அப்படின்னு அதையும் ஒரு கேள்விக்குள்ளாக்கி இருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, இப்ப நான் என்ன கேள்வி கேக்குறேன்னா, இப்ப எந்த நபரை வந்து இவர் சந்திக்க போனாரோ, நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை, அவரை பத்தி, அவர் அரசியலுக்கு வரோம்னு சொல்லும் போதெல்லாம் அவரை பத்தி என்ன விமர்சனம் வச்சார் அப்படின்றத மறுபடியும் அவர் பேசினதை போட்டு கேட்க சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல எல்லாமே பதிவாயிருக்கு. அப்ப அவரை பத்தி பேசும்போது ஒரு மராட்டியர் என்னெல்லாம் ஒரு பேச்சு, ஒரு தமிழனா அவர் வந்து இந்த மாநிலத்தை வந்து ஆள முடியுமா, அவர் வந்து ஆள முடியுமா அப்படின்னு சொல்லி என்னெல்லாம் தகாத வார்த்தைகளை பேசி இருக்கிறார் அப்படின்றத நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி பேசின ஒரு நபர் ஏன் வந்து நடிகர் ரஜினிகாந்தை போய் பார்த்திருக்கணும்? அப்ப இவருக்குன்னா ஒரு விதிமுறை, மத்தவங்களுக்குன்னா ஒரு விதிமுறையா? ஆனாலும் இதுக்கு வந்து நம்ம பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். ஏன் வந்து ஒரு பிரதமரை அழைத்து மாநில அரசு ஒரு நிகழ்ச்சியை நடத்துது அப்படின்றத யோசிச்சு பாருங்க. எந்த நபர்கள் இங்க இருக்கக்கூடிய கலைஞர் அவர்களை எல்லாம் மோசமான வார்த்தைகளால விமர்சனம் பண்ணாங்களோ, அதாவது திராவிட கட்சிகள் என்பது ஊழல் நிறைந்த கட்சியா இருக்கு அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்களோ, அதே வாயால கலைஞர் மாதிரி ஒருத்தர் உண்டா அப்படின்னு பேசுற அளவுக்கு இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய அரசு செஞ்சிருக்கு. அது இந்த அரசினுடைய ஒரு வெற்றி, இந்த கட்சியினுடைய ஒரு வெற்றி. அப்போ மறைந்த அந்த கலைஞருடைய 100ஆண்டு விழாவை கருதி அந்த நாணயத்தை வெளியிடுவதற்கு யார கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஒன்றியத்துல இருந்து கூப்பிட்டு. ஏன் ஒன்றியத்துல இருந்து கூப்பிட்டு அந்த நாணயங்களை அச்சடிக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு தான் இருக்கு. இன்னொரு பக்கம்
அதுக்கு வந்து ஒரு நன்றியுணர்ச்சி காட்டுவதற்காக. இன்னொரு பக்கம் யாரு வந்துட்டு இந்த கலைஞர மோசமாக விமர்சனம் பண்ணாங்களோ, அவங்களே பாராட்டக்கூடிய ஒரு நேரத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செயல் திட்டங்களை எல்லாம் முன்னெடுத்திருக்கிறாங்க. இது அரசியல் தெரியாதவங்களுக்கு புரியாது. அரசியல்ல இப்பதான் கத்துக்கிறாங்க அப்படின்னா இது புரியாது. யார நம்ம சாதாரணமா சவால் விடுவோம் இல்லையா? உனக்கு உன்னை யார் வந்து மதிக்கலையோ அவன் என்னை தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி நான் உன் முன்னாடி வாழ்ந்து காட்டுறனா இல்லையா பாரு அப்படின்னு ஒரு சவால் விடுவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நடைமுறை தான் இது. அதே போலத்தான் இந்த விளையாட்டு நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் எதுக்கு வந்து பிரதமரை கூப்பிட்டு வந்து அதை இனாகுரேஷன் அந்த திறப்பு விழாக்கெல்லாம் பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, அதுதான் இந்த மாநிலத்தினுடைய பெருமை. இந்த மாநிலத்துல என்ன வளர்ச்சி இருக்கு, இந்த மாநிலத்தினுடைய மேன்மை என்ன அப்படின்னு அவருக்கு சொல்லுவதை வந்துட்டு எப்படி சொல்ல முடியும்னு கேட்டா, இப்படி கூட சொல்ல முடியும் அப்படின்னு காட்டுவதுதான் இந்த நிகழ்ச்சி. இது வந்து புரியாம இந்த மாதிரி விமர்சனம் செய்பவர்கள் என்பவர்கள் தமக்கு வந்துட்டு ஒரு விளம்பரத்தை தேடிக்கிறாங்களே தவிர அதுல எந்த விதமான உண்மையும் கிடையாது. அப்படி வந்து இவர் பேசி இருக்கணும் அப்படின்னா, நடிகர் ரஜினிகாந்தை இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணிட்டு இவர் எப்படி போனார் அப்படின்றதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நம்ம மத்தத பேசிப்போம். இப்போ அவர் சங்கின்னு முதல்ல சொன்னதுக்கு வந்து மேடையில செருப்படுத்தி காமிச்சதெல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு சங்கின்னு சொன்னா அதை வந்து வேற மாதிரி டைவர்ட் பண்ணி ஒரு அதுக்கு ஒரு புது அர்த்தத்தை தெரிவிக்கிறாரு. இவர் தொடர்ச்சியாக ஒரு அந்தர்பல்ட்டி அரசியல் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்க்கப்படுது. இதை தொடர்ந்து தொடர்ச்சியாக ரொம்ப மோசமாக தரக்குறைவாக தலைவர்களை வந்து நாயே பேயே அப்படின்னு பேசுறது, ரொம்ப தரம் தாழ்ந்து பாடல்கள் பாடுறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு தொடர்ச்சியா பண்ணிதான் வர்றாரு. அவருடைய போக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவருக்கு ஒரு அதாவது திரைத்துறையில ஒண்ணு அவர் ஜொலிச்சிருக்கணும். அங்கேயும் வந்து போயிடுச்சு. சரி அரசியல் பக்கம் வந்தாவது ஏதாவது பண்ணலாம். அரசியலுக்கு கூட எதை வச்சு வர்றாரு அப்படின்னு சொன்னா, ஈழத் தமிழர்களினுடைய உணர்வுகளை வச்சுதான் வர்றாரு. இத்தனைக்கும் ஒரு மேடையில நம்மளே பார்த்தோம். அதே கட்சியை சேர்ந்த காளியம்மாள் அவர்கள் என்ன பேசுறாங்க அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் சந்திப்பு தான் பிரபாகரன் அவர்களுக்கும் இவர்களுக்குமான சந்திப்பு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மேடையிலேயே இவர் என்ன சொல்றாருன்னா, மத்தவங்க எல்லாம் 8 நிமிஷம் சொன்னாங்க, சகோதரி வந்து 10 நிமிஷம்னு கூடுதலா 2 நிமிஷம் ஏத்தி சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நாங்க படம் பிடிப்புக்கா போனோம், படம் எடுக்கவா போனோம் அப்படின்லாம் வந்து இவர் பேசுறார். ஆனா உண்மையிலேயே அந்த தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் இவருக்குமான அந்த உரையாடல் என்பது எவ்வளவு நேரம் நடந்தது அப்படின்னு கேட்டா அதுவும் பொய். இவர் பேசுறாரு இல்லையா, அவருக்கு வந்துட்டு என்னென்னமோ கரிய வந்து பரிமாறினாங்க இப்படி சொல்றாங்க, அடுத்தது வந்து துப்பாக்கி சுடுவதை எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, என்னென்னமோ சொல்றாங்க இல்லையா, அது எல்லாமே உலக மகா உருட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் பேசுறதுக்கும் இவர் வந்து நடந்துக்கிறதுக்கும் எதுவுமே கோர்வையா வரல. அப்போ இவர் இந்த அரசியலுக்குள்ள நுழையறதுக்கே எதை வந்து காரணமாக காட்டுகிறார் அப்படின்னு சொன்னா, இந்த ஈழத் தமிழர்களினுடைய உணர்வுகளை வச்சு இவர் அறுவடை பண்ணணும்னு நினைக்கிறார். அதன் வழியாக ஈழத்தில இருந்து புறப்பட்டு போனாங்க இல்லையா, உலகத்தினுடைய பல்வேறு திசைகள்ல இருக்கிறாங்க இல்லையா, அந்த மக்களினுடைய உணர்வுகளை நான் வந்துட்டு பிரபாகரன் அவர்களை சந்திச்சிருக்கிறேன், என் மேலதான் அவர் நம்பிக்கை வச்சாரு, என்னதான் வந்து பாத்துக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லுவதன் வழியாக அந்த மக்களினுடைய பொருளாதாரத்தை எல்லாம் இவர் வந்து அவங்க அந்த உதவிகளை எல்லாம் இவர் பெறுகிறார் அப்படின்றதுதான் உண்மை. இப்ப இந்த சூழல்ல இவர் வந்துட்டு திரைத்துறையிலயும் ஜொலிக்க முடியாம, இந்த பக்கம் அரசியலுக்கு வந்துட்டு இதுக்குன்னு வந்ததுக்கு அப்புறமா அரசியலையும் ஜொலிக்க முடியாம இப்படி 2ம் கட்டா நிலையில இருக்கிறது அப்படின்றது எவ்வளவு பெரிய மனப்பதட்டம் தெரியுமா? அந்த பதட்டத்தினுடைய விளைவுதான் இந்த மாதிரி பேசுறது. அதனால இப்போ நடிகர் வடிவேல் அவர்கள் சொல்லுவாங்க இல்லையா, உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னியான. அந்த மாதிரி இவரே ஒரு இடத்துல எனக்கு ரத்தம் வந்ததா சொல்லுவாரு, இவரே ஒரு இடத்துல அது வெறும் தக்காளி சட்னி தான் அப்படின்னு சொல்லிப்பாரு. அதனால இவர் பேசுவதுல வந்து ஒரு கொள்கைன்னு இருந்தா, ஒரு கோட்பாடுன்னு இருந்தா, நம்ம வந்து மண்டியிடாத மானம், அப்புறம் இது வீரம் எல்லாம் பேசுறாரு இல்லையா, அதெல்லாம் உண்மையிலேயே அவர் வந்து பின்பற்றுவதாக இருந்தால் இந்த மாதிரி எல்லாம் அவர் நடந்துக்கவே மாட்டார் என்பதுதான் உண்மை. அதனால இத வந்து தமிழ்நாட்டு மக்கள் நல்லாவே பார்த்துட்டாங்க. அதனால்தான் அந்த கட்சியில இருக்கக்கூடிய தம்பிகளாலேயே தாக்கு பிடிக்க முடியாம கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால இவர் செய்யக்கூடிய அரசியல் எதுவுமே தமிழ்நாட்டுல எடுபடல அப்படின்றதுதான் உண்மை. அதனால்தான் இவர் முன்னுக்கு பின் முரணா எதையாவது ஒண்ணு பேசி நம்ம ஊடக வெளிச்சத்துல இருக்கணும், நம்ம மேல விளம்பரம் பட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுதான் இவர் பாக்குறார். அதனால இதை வச்செல்லாம் நம்ம இனிமேல் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றிங்களா.